வணக்கம். மார்க்கெட் சூப்பராக இருந்துச்சு. 161 பாயிண்ட்ஸ், ரைட்? நம்ம வந்து ஃப்ரைடே இன்னைக்கு ஒரு டாப்பிங் டேல பார்த்தோம். அந்த டாப்பிங் டேல ஹையை உடைச்சதுக்கு மேலே தான் ஃபர்தர் டைரக்ஷன் இல்லை பாட்டம் உடையிட்டோம், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன், போட்டும்பா 24,240 உடைக்கிட்டோம், இல்லை கீ சைடில் வந்து 24 உடைக்கிட்டோம், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம், அதுக்கு நடுப்புற ஆட்டம் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட், 1800 ஹெச்டிஎஃப்சியோட இலக்கு கொடுத்துருந்தோம். இன்னைக்கு 4 பாயிண்ட் கம்மி, ரைட்? அண்ட் அந்த லெவல் போயிட்டு அங்கேருந்து கீழே வந்திருக்கு. மேலே போகுமா? போகாதுன்னு நான் சொல்ல, பட் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா போட்டு ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால் நிச்சயமா ஒர்க் ஆகும். யாராச்சும் மார்க்கெட்டை வந்து கேம்பிளிங்ன்றது யாராச்சும் சொன்னால் கட்டாயம் கேம்பிளிங் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க ஒரே ஒரு மேட்டர் தான், நீங்க செய்தியை பார்த்து ட்ரேட் பண்றீங்க. இந்த செய்தி வந்தனால தான் இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 726 பாயிண்ட்ஸ், ஸ்பாட்ல எடுத்துக்கிட்டா ஆல்மோஸ்ட் 921 பாயிண்ட்ஸ். இந்த ரீசன்னால தான் மேலே போச்சுன்றது சொல்றீங்க. ஆனால் நான் இலக்கு கொடுத்துருந்தேன், நான் வந்து செய்தியை எதிர்பார்க்கிறேன். இது மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல நியூஸ் வரும்ன்றத நான் எதிர்பார்க்கிறேன். இதுதான் வந்து வித்தியாசம், ரைட்? செய்தி வந்ததுக்கு அப்புறமா நீங்க ரியாக்ட் பண்றதுக்கும் ஒரு இலக்கு போட்டுட்டு இதுக்கான செய்தி வரும்ன்றது வெயிட் பண்றதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸோட உச்சகட்டம்ன்றது நம்ம எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஆணவம் கூட எடுத்துங்க, கவலையே கிடையாது. இது வந்து கான்ஃபிடன்ஸ், அரகன்ஸ்ன்னு சொல்றதோட கான்ஃபிடன்ஸ் லெவல். சரியா? சரி, நம்ம மெயின் மேட்டருக்கு இன்னைக்கு வரலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இன்னைக்கு பிஎஸ்சி இன்ட்ராடேல வந்து தோ க்ளோஸ் ஆன போதும் வேற லெவல், க்ளோஸ் ஆகும் போதும் 79,986ல க்ளோஸ் ஆச்சு. பட் இன்ட்ராடே ஹை வந்து 80,074. பியூட்டிஃபுல். 80,000 வந்து இன்னைக்கு டச் ஆச்சு. ஏன் இதுன்னு சொன்னால் ஃபாஸ்டஸ்ட் 10,000, ரைட்? 2006ல வந்து ஃபர்ஸ்ட் 10,000 டச் ஆச்சு. உங்களுக்கு வந்து தெரியும், 2008ல வந்து மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. கிராஷ் ஆனப்ப 8,800 லெவல்ல இருந்துச்சு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஃபாஸ்டஸ்ட் 10,000 இருக்குல்ல, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, இந்த ஃபாஸ்டஸ்ட் 10,000 வந்து இப்ப நடந்தது. 139 டேஸ், 139 நாள். மிட் டிசம்பர் 2023ல வந்து 70,000 தொட்டோம். இன்னைக்கு வந்து 80,000 தொட்டு இருக்கும். ஃபாஸ்டஸ்ட்ல ஒன்று. ஃபர்ஸ்ட் பிப்ரவரி 2006ல வந்து 10,000 டச் பண்ணோம். அங்க இருந்து 463 நாள், ரைட்? ஆல்மோஸ்ட் 1.25 வருஷம் வச்சிங்களா, 20,000 தொடர்றதுக்கு. அடுத்த 30,000 வரத்துக்கு 2,318 நாள். 2017ல தான் வந்து அந்த லெவலை வந்து டச் பண்ண முடிஞ்சிச்சு. எடுத்து பாருங்களேன், 2008ல வந்து அந்த உச்சத்தை டச் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா 2017ல தான் வந்து 30,000 டச் பண்ணிச்சு. ஸோ எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்திருக்குன்றது பாருங்க. அடுத்தது 40,000 வரத்துக்கு வந்து 520 நாள் பிடிச்சிச்சு. 50,000 வரத்துக்கு 416 நாள் பிடிச்சிச்சு. அடுத்தது 60,000, செகண்ட் ஃபாஸ்டஸ்ட், 158 நாள் பிடிச்சிச்சு. கடைசி 60 to 70 வரத்துக்கு வந்து 548 நாள், 550 நாள்னு வச்சுங்களேன். ஸோ ஃபாஸ்டஸ்ட் 10,000 ஒன்று. ரெண்டாவது, இந்த லாஸ்ட் 10,000 இருக்குல்ல, டிசம்பர் மாசத்துல இருந்து இன்னைக்கு ஜூலை 3ஆம் தேதி வரைக்கும் இந்த 10,000ல நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இன்னைக்கு நீங்க வந்து பிஎஸ்சி இந்த 30 ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, நிஃப்டியில 50 ஸ்டாக்ஸ் இருக்கு, பிஎஸ்சியில 30 ஸ்டாக்ஸ் இருக்கு, சென்செக்ஸ்ன்றது. அந்த சென்செக்ஸ்ல இன்னைக்கு வந்து ஒரு 24 ஸ்டாக் பச்சையா இருக்கு, ஒரு 6 ஸ்டாக் கருப்பா ரெட்டா இருக்குன்னு வச்சிங்கன்னா ரெட்டா இருக்கு. பட் இந்த 30 ஸ்டாக்ல லாஸ்ட் இந்த 139 நாள்ல வந்து நிறைய மல்டி பேக்கர் இருந்துச்சு. 20 ஸ்டாக் மல்டி பேக்கரா இருந்துச்சு. பியூட்டிஃபுல் விஷயம். சரி, இந்த இதை விட்டுட்டு நம்ம இன்னைக்கான மார்க்கெட் சிச்சுவேஷன் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து ஆல்மோஸ்ட் பேங்கிங், ஃபைனான்ஸ், மெட்டல் வந்து ரொம்ப நாளா நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், நல்லா தூக்கிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றது. நேத்து வந்து டெலிவரியில, ஹெவி டெலிவரியில வந்து சன் டிவி இருக்குன்றத நம்ம சொல்லிட்டு இருந்தோம்.
அண்ட் இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மீடியால டாப் பர்ஃபார்மர் ஆல்மோஸ்ட் 1.3% வந்து அப் ஆயிருக்கு. ஒன்று லாஸ்ட் வீக் ஜோஹோ மீட்டிங்லயே நான் சொன்னேன், நம்மளோட யூடியூப் சேனல்லயும் நான் சொல்லிட்டு இருந்தேன், லைக் மெட்டல்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குன்றது. ஒன்று நேத்து ஒரு பிரைவேட்டா ஒரு 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 7-8 பேர் வந்து கால் பண்ணி பேசிட்டு இருக்கும் போதும் சொல்லிட்டு இருந்தேன், மோஸ்ட்லி கோல்டு சில்வர்லாம் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. சப்போஸ் சில்வர் பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொன்னால் 2 பேர் வந்து தூக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்தியன் மார்க்கெட்ல. ஒன்று வந்து ஹிந்து காப்பர். எப்பயுமே வந்து நீங்க பாத்தீங்களான்றது தெரியும், இது வந்து அப்சர்வேஷன் தான். இது வந்து ஆல்வேஸ் நடக்கும்ன்றது நம்ம சொல்ல, இது ஒரு அப்சர்வேஷன். சில்வர் விலை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எப்பெல்லாம் தூக்குதோ அப்ப வேதாந்தாவும் சரி ஹிந்து காப்பரும் சரி தூக்கும். அண்ட் இன்னைக்கு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்து காப்பர் ஆல்மோஸ்ட் 2.7% அப் ஆயிருக்கு. சேல் 3.41% பிரேக் ஆயிருக்கு. சேல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெவல்ல நிக்குது. இந்த லெவல்ல உடச்சிச்சுன்னு சொன்னால் பிடிக்க முடியாது. அடுத்த மல்டி பேக்கர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 151 பாயிண்ட்ஸ்ல நிக்குது, 152 க்ளோஸ் ஆகும் போதும். அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெவல் போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நம்மளோட டார்லிங் வேதாந்தா நம்ம சொன்ன டேட்ல இருந்து ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். அடுத்த ஒரு 3 வருஷத்துல வந்து 1500 பக்கமா போகும்னு சொன்னப்ப நிறைய பேர் வந்து சிரிச்சாங்க. அண்ட் இப்ப ரீசெண்டா கூடயும் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, 1-2 கமெண்ட் வந்திருந்தாங்க. அதாவது வேதாந்தா இவன் சொன்னா நம்ம வந்து டைரக்டா ஷார்ட் அடிச்சிருக்கலாம், அடுத்த நாள் வந்து 4% கீழே விழுந்துச்சுன்னாங்க. விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான். மார்க்கெட்ல எவ்வளவு நெகட்டிவ் நியூஸ் இருந்தாலும் இலக்கு மே சைட்ல இருக்குன்னு சொன்னால் மார்க்கெட் இலக்க நோக்கி தான் போயிட்டு இருக்கும். வேதாந்தா இலக்கு மே சைட்ல இருந்துச்சு. ஒன்று, அதுக்கான இலக்கும் நம்ம கொடுத்துருந்தோம். ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஓனர் ரைட், அவர் வந்து 4% ஷேரை வித்தாரு. எப்பயுமே வந்து ஓனர் அவரோட ஷேரை வந்து டைல்யூட் பண்றாங்கன்னு சொன்னால் மார்க்கெட்ல வந்து அது பயங்கர நெகட்டிவா பார்ப்பாங்க. 4000 கோடிக்கு வித்தும் 4% கீழே விழுந்து இன்னைக்கு வந்து அதே லெவல்ல வந்து நிக்குது. அப்ப ஒன்றும் நடக்கல. வெறும் 4 நாள் தான், 5 ட்ரேடிங் டேஸ்ல வந்து 5வது ட்ரேடிங் டேஸ்ல வந்து எதுவுமே நடக்காத லெவல்ல வந்து நிக்குது. மறுபடியும் இலக்க நோக்கி போறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் மெட்டல் ஸ்டாக்ஸ்ல வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்கு. இதே மாதிரி சம்பல் ஃபர்டிலைசர் ஆகட்டும், ஜிஎன்எஃப்சி அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. டாடா கன்சியூமர், ஒன் மோர் ஸ்டாக், இது வந்து அடுத்த ஒரு 8-10 நாள்ல ரைட். நான் இலக்கு கொடுக்கணுன்றது விருப்பப்படல. செபி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், நல்லா போயிட்டு இருக்கும் போதும் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். ஸோ நான் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்றேன், நீங்க இலக்கு போடுங்க. இல்லை வாங்க இந்தியா டைரக்ட்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, போர்ட்ஃபோலியோ நாங்க பார்த்து பண்றோம். அப்போ வந்து கால் கொடுத்து ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து இலக்கு கொடுத்து நம்ம பை பண்ணலாம். ஆஸ் அ கஸ்டமர் நான் வந்து பண்றது வந்து மச் மோர் ஈஸி. ஸோ ஆர்இசிக்கும் இலக்கு நல்லா இருக்கு, டாடா கன்சியூமருக்கும் நல்லா இருக்கு. இந்தியா சிமெண்ட்ஸ் நம்ம வந்து அந்த 300 லெவல் போயிட்டு ஒரு புல் பேக் வந்திருக்கு, மறுபடியும் அப்சைடு போறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. பிஎல், ஹேவல்ஸ், இது எல்லாமே வந்து ஸ்டாக் ரொம்ப நல்லா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றது. இன்னைக்கு செக்டார் வைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே வந்து சூப்பர் டூப்பரா இருந்துச்சு. எஸ், பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டர் நல்லா தான் இருந்தாகணும் பிகாஸ் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி. டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ். ஆயில் அண்ட் கேஸ்ல நேத்து எதெல்லாம் தூக்குச்சோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு நெகட்டிவ் சைட்ல போச்சு. குஜராத் கேஸ், பெட்ரோநெட், கெயில், ரிலையன்ஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருந்துச்சு. வேற டெக்ஸ்டைல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏபிஎஃப்எல், ஆதித்ய பிர்லா ஃபேஷன், அது ட்ரெண்டு, பேஜ் இண்டஸ்ட்ரி, இவங்க 3 பேருமே வந்து நெகட்டிவ் சைட்ல இருந்தாங்க. தட் இஸ் ஒன் ரீசன்ஸ் வை நெகட்டிவ் ஆயிருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் ரைட் நோ இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 6:30 நம்ம ரெக்கார்ட் பண்றோம். கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 1.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் லெவல் $27.75 ஏறி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து $31 இருந்துச்சு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 4% அப் ஆயிருந்துச்சு. இப்ப ரைட் நவ் 3.83% வந்து அப் ஆயிருக்கு. இதே மாதிரி க்ரூட் ஆகட்டும், பிரெண்ட் க்ரூடு, நேச்சுரல் கேஸ், காப்பர் வந்து ஆல்மோஸ்ட் 2.2% ஏறி இருக்கு. டெஃபினட்டா நாளைக்கு வந்து ஹிண்டல்கோ ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு. அலுமினியம் இருக்கு, ஹிந்து காப்பர் ஏறும். அண்ட் பாருங்களேன்,
மற்ற காப்பர் கம்பெனிஸ்லாம் எது எது இருக்குன்றது நீங்க பாருங்க. கோல்டு அண்ட் சில்வர் ஏறிச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டா இந்த கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் இருக்குல்ல, முத்தூட்டு, மணப்புரம், இவங்களாம் வந்து மேல வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. சரி, 4% இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஏறி இருக்கு. இந்தியன் மார்க்கெட்ல என்ன ஆயிருக்கு? எஸ், கொஞ்சம் ஏறி இருக்கு. நேத்து வந்து 7380 ரூபா இருந்துச்சு பர் கிராம் 24 கேரட் ஹோல்சேல் ரேட் ஜிஎஸ்டியோட. இது சென்னையோட ரேட்டு. இப்போ வந்து அதுல இருந்து ஒரு 70 ரூபா 80 ரூபா மேலே ஏறி 7460 வந்து ரைட் நோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சில்வர். நேத்து 91,000 லெவல்ல இருந்துச்சு, இன்னைக்கு 93,200 ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதும். ரைட் நவ் 92,800 லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ருபி கொஞ்சம் வீக் ஆயிருக்கு. நேத்து வந்து எவ்வளவு இருந்துச்சு? 83.45 அந்த ஜோன்ல இருந்துச்சு, இப்ப 83.51 லெவல்ல இருக்கு. யூஎஸ் மார்க்கெட் ப்ரீ ஓப்பன்ல வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பாசிட்டிவ் நியூஸ் இருக்குன்றது ஒண்ணு. ரெண்டாவது, கண்டினியூஷன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதே ஆள் தான்ப்பா, ஒன்னும் மாற்றம் கிடையாது. தேர்ட் டேர்ம்ல எஸ் கொஞ்சம் கம்மியா சீட் வாங்கியிருக்கிறோம் அண்ட் 2 பார்ட்டியை டிபெண்ட் பண்ணி தான் நாங்க வந்து ஆட்சி நடத்தணும். பட் கவர்மெண்ட் வந்து ஸ்டெபிலிட்டியில இருக்கும் அண்ட் நிச்சயமா வந்து ப்ரோக்ரஸ் ஓரியன்டா இருக்கும். தெர் இஸ் நோ சேஞ்ச், ரைட்? இன்னைக்கு பிரதமரை வந்து ராஜ்யசபால பேசின பேச்சு, பா எந்த விதமான மாற்றமும் கிடையாது, இதே ஸ்டெபிலிட்டி இருக்கும், இதே வீரியத்தோட நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஒன்னு, விஷன் 2047, ரைட்? 24x7 24/7 நாங்க வந்து விஷன் 2047க்கு தான் நாங்க ஒர்க் பண்ணுவோம். எந்த விதமான மாற்றமும் கிடையாதுன்றது சொல்லியிருக்கிறார். எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ப்ராபப்ளி மோடி கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் வீக் ஆனனால கவர்மெண்டோட ஃபோக்கஸ் மோர் ஆஃப் சோஷியலிசம் ஆர் இந்த ஃப்ரீயா கொடுக்குற சமாச்சாரத்துல போவாங்க, அந்த ஃபைனான்சியல் டிசிப்ளினை வந்து உற்றுவாங்கன்றது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி எதுவுமே வந்து ஹிண்ட் கிடையாது ஆஸ் ஆஃப் நவ். இன்னைக்கு பிரதமர் பேசினதை வச்சுக்கிட்டு மேபி பட்ஜெட்ல வந்து என்ன கொடுக்க போறாங்கன்றது பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். ப்ரீ பட்ஜெட் ராலி இருக்குமா? இருக்கிறதுக்கான அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரீ பட்ஜெட் ராலி ஒரு ட்ரிகர் கொடுக்கட்டும். இன்னைக்கு வந்தது வந்து ஒரு ட்ரிகர்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு ஒரு நியர் ஹை லெவல்ல வந்து போய் தொட்டுட்டு வர மாதிரி வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்றது. ரைட் நவ் நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து அரௌண்ட் 78 பாயிண்ட்ஸ் வந்து பிரீமியம்ல இருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி, ஸோ அதோட பிரீமியம் பத்தி நம்ம பேச முடியாது. நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் கால் வந்து 24,500 லெவல்ல ரைட் ஆயிருக்கு. புட்டு வந்து 24,300 லெவல்ல எழுதியிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் ஒரு டைட் மார்ஜினோட இருக்கு. நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஆட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. 24,500க்கு மேலேயும் 24,300 கீழேயும் வந்து வாலட்டாலிட்டி வரதுக்கான சான்சஸ் உண்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் சைட்ல வந்து ஹெவி கால் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாமே நாளைக்கு வந்து என்ன டிசிஷன்ஸ் நடக்குதுன்றது பார்க்கலாம். முக்காவாசி ஸ்டாக், மறுபடியும் நான் சொல்றேன், முக்காவாசி நிஃப்டி ஹெவி வெயிட்ஸோட இலக்குகள் எல்லாமே அச்சீவ் ஆயிருக்கு. இன்னும் பாக்கி இருக்கிறது வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், மெட்டல்ஸ். இந்த செக்டார்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் வந்து ஒரு கரெக்ஷன் ஆகி ஒரு ரேலி ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்கிறேன். டெஃபினட்டா இந்த ஹிண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு என்னென்ன ஸ்டாக்ன்றது நீங்க எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். வாங்க இந்தியா டைரக்ட்ல வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணலாம். மேனேஜ் பண்ணும் போதும் நிறைய விஷயத்த நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். சிபியோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்றது ஞாபகம் வச்சுங்க. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.